தெலங்கானா ஆளுநர் தமிழிசை தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மக்களவைத் தேர்தலில் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் அவரது அரசியல் பயணம் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. அரசியல்வாதிகள் போல் செயல்படுகிறார்கள் என்பது எதிர்க்கட்சிகளாலும் மாநிலங்கள் முன்வைக்கும் தொடர் குற்றச்சாட்டுகளாக இருந்து வருகிறது. அந்த வகையில் தெலுங்கானா ஆளுநராகவும் புதுச்சேரி யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநராகவும் பொறுப்பு வகித்து வந்த தமிழிசை மீது திமுக உள்ளிட்ட கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வந்தன. இதில் திமுகவினர் ஒருபடி மேலே போய் ஆளுநர் தமிழிசைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற ஆசை இருப்பதாகவும் அதனால்தான் அவர் மரபுகளை மீறி பேசுவதாகவும் குற்றம் சாட்டினர். அந்த அளவுக்கு அரசியல் குறித்து பேசி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்தார் தமிழிசை. அப்போதே அவர் மீண்டும் தேர்தல் அரசியலில் ஈடுபட வாய்ப்பிருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்தனர். இந்த நிலையில் அதிரடியாக தனது ஆளுநர் பதவியையும் துணைநிலை ஆளுநர் பதவியையும் ராஜினாமா செய்துள்ளார் தமிழிசை. மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவத்தில் முதுகலை பட்டம் பெற்ற தமிழிசை கனடாவில் சோனாலஜி மற்றும் எஃப்இஆர் சிகிச்சையில் உயர்நிலை பயிற்சி பெற்றவர். பாரம்பரிய காங்கிரஸ் குடும்பத்தைச் சேர்ந்த தமிழிசை 1999ஆம் ஆண்டு பாஜகவில் இணைந்தபோதே கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டார். ஆனாலும் எதையும் பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து பாஜகவின் பிரச்சார பீரங்கியாக செயல்பட்டார். தொடர்ந்து 2006 சட்டமன்ற தேர்தலில் ராதாபுரம் தொகுதியிலும் 2011இல் வேளச்சேரி தொகுதியிலும் பாஜக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். அதேபோல் 2009 மக்களவைத் தேர்தலில் வடசென்னை தொகுதியிலும் 2019 மக்களவைத் தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியிலும் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். தேர்தல் அரசியலில் பின்னடைவை சந்தித்தாலும் தனது அயராத உழைப்பால் கட்சி அரசியலில் அபரிமிதமான வளர்ச்சியை எட்டினார். 2007இல் தமிழக பாஜகவின் பொதுச் செயலாளராகவும் 2010இல் தமிழக பாஜகவின் துணைத் தலைவராகவும் 2013இல் பாஜகவின் தேசிய செயலாளராகவும் பதவி வகித்தவர் 2014 ஆகஸ்ட் முதல் 2019 செப்டம்பர் வரை தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டார். இதன் பின்னர் 2019 செப்டம்பர் 1இல் தெலுங்கானா ஆளுநராக நியமிக்கப்பட்டார். 2021 பிப்ரவரி 16 முதல் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வகித்து வந்தார். இந்நிலையில் எதிர்பார்க்கப்பட்டது போலவே ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் தேர்தல் அரசியலுக்கு திரும்பியிருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.